ஒரு சீரடி சாயையோ, ஸ்ரீ ராகவேந்திரரோ, வள்ளலாரையோ நீங்க விருப்பப்பட்டு அந்த ஜீவ சமாதி வழிபாடு இதெல்லாம் வந்து இஷ்ட தெய்வம். ஓகே சார். ஓகே. உபாசன தெய்வம்னு ஒண்ணு இருக்கு. அந்த ம். தெய்வம் வந்து பர்டிகுலர் குருமார்கள்ட்ட தொடர்ந்து ஜோதிட சாஸ்திரமோ, குருகுல பயிற்சியோ, தொடர்ந்து வேதங்கள், சாஸ்திரங்களை தொடர்ந்து படிக்க படிக்க அவர் ஒரு தெய்வத்தை சொல்லுவார். அந்த ம். தெய்வம் நம்ம மரணப்படுக்கையில் இருக்கிற வரைக்கும் நிழல் போல வந்துகிட்டே இருப்பாங்க. அடுத்தடுத்து அந்த நிமித்தங்களை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய தெய்வம் வந்து உபாசனை தெய்வம். ம். ஸோ இத்தனை கேட்டகரி இருக்கு. இது எல்லாத்தையும் விட முதல் தெய்வம் எதுன்னா காவல் தெய்வம் தான். ஸோ காவல் தெய்வத்துக்கு இணையான தெய்வம் இந்த குலதெய்வம். அதாவது குடும்ப குலதெய்வத்திற்கு இணையான தெய்வம் காவல் தெய்வம். ஓகே சார். இந்த புடுபுடுக்காரன் கண்ணுலாம் நல்லா தெரியும். ம். அந்த வீட்டு வாசப்படி இருந்து புடுபுடு ஆட்டிக்கிட்டே இருப்பாப்புல. ஆமா, ஆமா. பச்சையம்மா வழி விடுமா, எனக்கு போஜனம் கொடுமா, அந்த தாய் சோறு போடும் அப்படின்னு கேட்பாப்புல. ஓகே சார். அந்த அவருடைய கண்ணுக்கு தெரியும். வாசல்ல உட்காந்து காவல் காக்கிற தெய்வம் தான் காவல் தெய்வம். ஆ. அடுத்த வீட்டுக்கு போவாப்புல, சென்றாயா வழி விடுப்பா, எனக்கு அந்த அம்மா சோறு போடுவாங்க. அந்த வீட்டுல ஓகே சார். காவல் வாசப்படியில தெரியும் அந்த தெய்வம். முனீஸ்வரா வழி ம். விடுப்பா, போஜனம் போடும் அந்த தாய், நல்ல தாய் போஜனம் போடும், வழி விடுப்பா அப்படின்னு கேட்கும். அந்த வீட்டுல அந்த வாசல் அந்த தெய்வம் இருக்குதா இல்லையான்னு புடுபுடுக்காரனுக்கு தெரிஞ்சிடும். ம். அதனால அந்த வாசப்படியில நின்று காவல் காக்குற தெய்வம் ம். ஐயனாரே வழி விடுப்பான்னு கேட்பான். ஓகே சார். புடுபுடுக்காரங்க அவங்களுக்கு அந்த கண்ணுக்கு நல்லா தெரியும் அந்த தெய்வம்.